ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஸ்டெம் பார்க்கோட கண்டினியூஷன் வீடியோ தாங்க. எந்த பொருளுமே பக்கத்தில் இருந்தால் அதோட அருமை தெரியாதுங்க. எங்கெங்கிறதோ வெளியூர்லேருந்தெல்லாம் வராங்க, நம்ம வந்து போகிறதே கிடையாது. அதனால் சரின்ட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து போனோம். நிறைய பெரிய பெரிய கேம்லாம் இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் வந்து எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லிகிட்டே தெரியல. பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து நிறைய அந்த உலக உருண்டையை தான் வந்து நிறைய பேர் வந்து சுற்றி சுற்றி உருட்டிகிட்டு இருந்தாங்க. 1-2 கேம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கேமாக இருக்குது. அதை நான் வந்து ஸ்டக் ஆகி வந்து நின்றுதுங்க. அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று போய் வந்து அப்படியே சுற்றி விட்டுட்டே வந்து இருந்தான். நிறைய ஸ்கூலு காலேஜ்லேருந்தெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் வந்துட்டு தாங்க இருக்காங்க. ஆனால் வந்து டீச்சர்ஸ் வரனால அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கேம்ஸுமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா வந்து எக்ஸசைஸ் மாதிரி தாங்க இருக்குது. இந்த கேம் பாருங்கள், அவங்க சுற்றி விட்டா அந்த கொடையும் சேர்ந்து சுற்றுது. அது வந்து குழந்தைங்களுக்கு நல்லா வந்து எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்குது, நல்ல வந்து ஆக்டிவிட்டிங்க. நிறைய சயின்ஸ் கேம்ஸ் எல்லாம் வந்து இருக்குங்க. ஆனால் வந்து 1-2 தான் வந்து நம்மளால் வந்து விளையாட முடியுது. பக்கத்துலேயே வந்து எழுதி வச்சுருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு வந்து எப்படின்ட்டு விளையாடவே வந்து தெரியல. பார்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. இன்னும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்தாங்கன்னா பரவாயில்ல. அடடா, நம்மளுக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோப்புங்க. நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுதான். நாங்களும் அப்படி தாங்க என்னென்ன தெரியுதோ அதை மட்டும்தான் விளையாண்டோம். இது பாருங்கள், குழந்தைங்க வந்து அவங்களுடைய வெயிட்டை வந்து அவங்களே வந்து மேலே வந்து தூக்கிட்டு திருப்பி வந்து ஒவ்வொரு இன்ச்சாக வந்து கீழே இறக்குற மாதிரி விளையாட்டெல்லாம் வந்து இது பாருங்கள். அந்த குரோமோசோமில் வந்து ஏணி மாதிரி இருக்குது, அப்படியே வளைஞ்சு குழந்தைங்க வந்து ஏறுற மாதிரி இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸசைஸும் ஆச்சு, நல்லா வந்து அறிவுபூர்வமாகவும் இருக்குது. இது வந்து அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்குங்க. மேஜிக் கண்ணாடியும் இருக்குது. இது வந்து குண்டாவும் காமிக்கும், அந்த ஒல்லியாகவும் காமிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கண்ணாடி. இந்த கேம் தாங்க என்னன்னே தெரியல. சரி, அப்படியே நேராக மேலே மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். அவன் பாட்டுக்கு அங்கங்கே வந்து சுற்றி விளையாண்டுக்கிட்டே இருந்தான். நல்லா வந்து இருட்டாயிருச்சு, 7 மணி ஆயிடுச்சுங்க. தாத்தா வேற வந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் விசில் அடிச்சுட்டே இருந்தார். ஆனால் வந்து கூட்டம் வந்து குறையிற மாதிரியே இல்லை. அப்புறம் ஸ்ட்ரிக்டாக வந்து எல்லாமே கிளம்புங்க, நாங்கள் வந்து காலையில் 7 மணிலேருந்து இருக்கிறோம், யாரும் வரமாட்டேங்கிறீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்ட்டு அப்புறம் நின்று நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அத்தை ஒரே தடவை நான் இதில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்ட்டு உட்காந்து ஒரே தடவை வந்து மேலே வந்து ஏற்றி விட்டாச்சு. என்ன ஒரு ரெக்வஸ்ட்னா, இந்த கேமெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் பரவாயில்லைங்க. சரி, பிளானட்டோரியம் தான் பார்க்க முடியல, சரி வந்து அடுத்த தடவை பார்த்துக்கலாம். இப்போயே வந்து நிறைய கேம் இருக்குது, ஆனால் வந்து எங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு வந்து நேரமே இல்லைங்க. நீங்களும் ஈரோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டெம் பார்க் வந்து பாருங்கள். என்ன பிளானட்டோரியம் தான் மிஸ் ஆச்சு, அடுத்த தடவை வந்து நேரமாக வந்துட்டோம்னா பிளானட்டோரியமும் பார்த்துக்கலாங்க. நாங்கள் போனதே 6 மணிக்கு தாங்க. ஆனால் வந்து மணி ஆனதே தெரியல, 7:15 ஆயிடுச்சு. இதே மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு ஊஞ்சல் சர்க்கிள்லாம் வந்து இருக்குங்க. அது வந்து மொதல் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன், போய் பாருங்க. நீங்கள் ஈரோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஸ்டெம் பார்க் வாங்க. அப்படியே மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.